இதான் சார் பிளான். நல்லா போட்டிருக்கீங்க பிளான். சார் போட்டிருக்காங்க சார். அதை விடு, நீ எங்கே இருப்ப, என்ன பண்ணுவ? சார் நான் தான் சார் வண்டி ஓட்டிட்டு வருவேன். எல்லாரும் மேலே ஏறினதுக்கப்புறம் பொருள் எல்லாம் மேலே அனுப்பிச்சி வைக்கிறது என்னோட வேலை சார். அப்புறம் அவங்க வேலையை முடிச்சுட்டு கீழே வரும்போது எனி டைம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பேன் சார். சார் நான் ஒன்று பண்ணுறேன் சார். பொருள் எல்லாம் மேலே ஏற்றினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். வேணாம், அப்போ சொல்லாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ அவங்களோட மேலே போய் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை கடைசி வரைக்கும் எனக்கு தகவல் கொடுக்கணும். ஏதாவது சொதப்பிட்டேன்னா ரிஸ்க்கு சார். நான் எடுக்கிற ரிஸ்கை வழியா நீ பெருசாக எடுக்கிற. ஆமாம், இந்த பாடியிலேருந்து எப்படி உள்ளே வராங்கன்னு சொன்னேன் சார். அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை உடைச்சிட்டு நேராக உங்கள் ஆஃபீஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆயிடுவாங்க. அவங்க என்ட்ரு ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் சார். அங்கே பிடிச்சா வெறும் திருட்டு முயற்சி. ஏதோ பண்ணிட்டு வால்ட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு சொன்னியே, அது எப்படி? சார் அந்த வால்ட்டை பிடிச்சி நேராக உள்ளே இறங்கிடுவாங்க சார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் சொல்லிடுவேன் சார். போட்டோம் சார். உள்ளே போனால் உங்கள் பொருளை தூக்கிடுவாங்க சார். தூக்கட்டும், அதானே எனக்கு வேணும். பொருளை தூக்கினாதான் திருட்டு கேஸ். ஆமாம் சார். அதான் சொன்னிய எலி பொறி வடை. சார் அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் சார். தர்பாவையும் ஆட்களையும் சிக்க வைக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காது. புரிஞ்சுதா? புரியுது சார். நீ அவங்களோட இருந்து எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இரு. அவங்கள எங்கே பிடிக்கணும் எப்படி பிடிக்கணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். வரேன் சார். பழசெல்லாம் பார்த்துட்டு புதுசாக இவ்வளோ பெரிய ஆமா, அவன் எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறான்? யாரு? அதான் அன்னைக்கு கூட வந்து பணம் வாங்கிட்டு போனானே, அவனை பார்த்தாலே தப்பான மாதிரி தெரியுது. அவன் தான் கண்டதை ஏதோ உளறிட்டு இருக்கானா, நீங்களும் அவன் பேச்சை நம்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமா. விடுப்பா. நான் எப்படி சொன்னதா உங்களுக்கு புரியும்? போய் மேனேஜர் லாக். சார் லாக்கர் ஏதாவது ஓப்பன் பண்ணணுமா? வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். டேய், வாய்க்கிழிய பேசுன, இப்போ சொல்லு. எந்த லாக்கர்ல என்ன இருக்கு சொல்லு. சொல்லு. சரி சரி, இந்த லாக்கர்லையாவது என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? வளையல். வளையல்னா எவ்வளோ ஒர்த்து, எண்ணிக்கை என்ன, பிளாக் எவ்வளோ, ஒயிட் எவ்வளோ தெரியுமா? அப்புறம் ஏன் அவசரம் கொடுக்க மாதிரி பேசிட்டு இருக்கேன்? நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருக்கிறதுல பாதிக்கு பாதி பிளாக். புரியுதா? கணக்கில் வராதது. நான் எது பண்ணாலும் ஒரு லாபத்தோடு தான் பண்ணுவேன். எவ்வளோ ஒருத்தன் வந்து திருடத்துக்கு பிளான் கொடுத்தா சொன்ன உடனே வாங்க ராஜா இருக்கிறதெல்லாம் வாரிக்கிட்டு போகணும்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் கேள கிடையாது. திருட்டு நடந்தா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். அதாவது தெரியுமா, இந்த விஷயத்தில் ஏகப்பட்ட லாபம் இருக்குப்பா. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், பிளாக்கை ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே தர்மா. பயப்படாத, பொருள் எங்கேயாவது போகலாம், ஆனால் என்ன மீறி எங்கேயுமே போகாது. குடும்ப பிரச்சனைலாம் வீட்டில் வச்சுங்க, ஸ்டேஷன் வரைக்கும் ஏமா கொண்டு வரீங்க? யார் வேணும்பா? சார் எஸ்ஐ பார்க்கணும். எஸ்ஐ பின்னாடி இருக்காரு, போ. சைதாப்பேட்டை கோர்ட் தான் போட்டிருக்காங்க. அதான் பிபி நம்மால் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது அவர் எல்லாமே பார்த்துப்பாரு சார். ஒரு நிமிஷம். இல்லைங்க சார். சார் எனக்கு எது வந்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கலாமா சார்? இங்கே வேணாம் சார், கொஞ்சம் பயமாக இருக்குது சார். போ. சார் யாருன்னா தெரிஞ்சிருச்சு, ஆக்ஷன் எடுக்கலாமே சார். உட்காருங்க சார். இது வெறும் அடையாளம் தான் சார். வேறு ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்குதான்னு பாருங்கள். அது வரைக்கும் அந்த பையனை யூஸ் பண்ணுறது நிறுத்தாதீங்க சார். நம்ம மூவ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஏதாவது கடையில் கை வச்சிட்டாங்கன்னா?
சத்யா ஜுவல்லர்ஸ் மேலே எவ்வளோ ஒரு அக்கறை. அப்படி இல்லை சார். ஒருவேளை இந்த பையன் சொல்கிறது உண்மையாக இருந்து இவங்க தான் இதை பண்ண போகிறாங்கன்னா இது நடந்தால் மட்டும்தான் பிடிக்க முடியும். புரியுதா? டேய், நிஜமாவே நம்ம பிளானே போய் சொல்லிட்டு வந்தேன் இல்லை இல்லை பக்கா நம்ம பிளான் தான். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத டீட்டெயில்டாக வரைஞ்சே கொடுத்துட்டு வந்துட்டேன். சூப்பர்ரா. ஆக்சுவலி சூப்பரா மச்சான். சொல்ல மாட்டேன்ல, இப்போ தான் டக்கு ஞாபகம் வந்தது. ஊரில் எங்கள் அப்பா தான் சாவ கிடைக்குது. ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னாங்க. நான் போயிட்டு இனி நான் மண்டே தானே, மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே ஒரே வருஷத்தில் உடனே வந்துடுறேன். மச்சான் ஆல் த பெஸ்ட்டா, நல்லா பண்ணுறான். ஐரே பையனை பார்த்துக்கோ, நம்ம பையன் வரேன்டா. ஏய் உக்காரு, எங்கே போகிற? நம்மளுக்கு புழல் ஜெயில் தான் நினைக்கிறேன். பதட்டத்துக்கோ பயத்துக்கோ இனி நேரம் இல்லை. டைம் ஃபார் ஆக்ஷன். சார் கிளம்பிட்டேன் சார். இன்னொரு 20 நிமிஷத்தில் வந்துடும் சார். கூட்டமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? கடை ஆளுங்க தான் சார். கடை ஆளுங்கன்னா ஒண்ணு உள்ள இருங்க, இல்ல கிளம்புங்க. நடு ரோட்ல என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ மாமா, கடைக்கு வெளில தான் நிற்கிறேன். அங்கே யாராவது வந்த மாதிரி தெரியுதா? இல்லை மாமா, ஒரே ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிராஸ் ஆகி போச்சு. அண்ணா, இந்த பக்கம் போக வழி இருக்கா? அப்படி போக முடியாது. மெயின் ரோடுக்கு எப்படி போகணும்? சுற்றி தான் போகணும். இந்த வழியா ரிவர்ஸ் எடுத்து வா. அண்ணா, கொஞ்சம் இந்த அட்ரஸ் எங்கன்னு பார்த்து சொல்லுண்ணே. சார் கடைக்குள்ளே வந்துடும் சார். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். சார் கடைக்குள்ளே போயிட்டாங்களா சார்? ஹலோ ஹலோ, யாரு? அண்ணே அடிச்சுண்ணே. டேய் அண்ணே இல்லைண்ணே, ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேண்ணே. இப்போ முடிச்சிடுண்ணே. பொருள் கைக்கு வந்துச்சுண்ணே. உங்கள் ஆளுங்களை மட்டும் பெரம்பூர் மார்க்கெட்டாண்ட வர சொன்னீங்கன்னா பொருளை கையில் கொடுத்துருவேண்ணே. தம்பி வண்டி ஓரமாக நிப்பாட்டு. ஹலோ சார், கடைக்கு வந்துட்டோம். எல்லாம் பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கு. எல்லோரும் மேலே ஏறிட்டாங்க. நான் கடைசியாக ஏற போகிறேன். அதான் சார் உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசிட்டு என் கூட கான்டாக்ட் கிளியரு. அங்கே என்னென்ன நடக்குதோ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, என் கூட லைனில் இருக்க முடியுமா? சார் கூட ஒரு 5-6 பேர் இருக்காங்க சார். உங்கள் கூட பேசுகிறது யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் சார்.
ரிஸ்க் பெருசு, பார்த்து. புரியுது சார், நான் பார்த்துக்கிறேன். ஆளும் சரி பொருளும் சரி, உங்கள் டார்கெட் என்னன்னு எனக்கு தெரியும் சார். மிஸ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் சார். சார் சார் மேலே கூப்பிட்றாங்க சார், நான் அப்புறம் கூப்பிட்றேன் சார். என்னடா? இல்லை நீ நான் பச்சை கலர் ஜட்டி போட்டுக்கிறேன், அதையும் சொல்கிறேன். டேய் ஆடா. சரி மாமா. சார் அதான் கடைக்குள்ளே போயிட்டாங்களே, நம்ம ஏன் சார் இன்னும் வெயிட் பண்ணுறோம்? திருட்டு முழுசாக நடந்தால் தாங்க நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். இடையில பிடிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யாரும் இல்லை, பார்த்துட்டேன். அம்மா தாயே, பாடி கார்டு பண்ணி சொல்கிறா. நாங்கள் செய்கிற வேலையில் நீ தான்ப்பா எங்களுக்கு பாடி கார்டாக இருக்கணும், காப்பாற்றுப்பா. ஐயோ நாளை சார் என்ன கத்துற? ஓ நீங்கள் தானே? உங்களுக்கு சேர்த்து தான் மச்சான் ப்ரே பண்ணேன். டேய் போடா, போய் பிளாட்ஃபார்ம் போட்டுறாங்க வந்திருக்காங்களா பாரு. மச்சான் அவனுக்கு இன்னும் வரலடா, ரோடு காலியாக தான் இருக்குது. ம் சரி பா, அந்த டேப் பிடி. ஒரு 6 அடிக்கு அங்கே மார்க் பண்ணு.
Thank you.